படத்தை எல்லாரும் கண்டிப்பா பார்க்கணும். படம் ரொம்ப நல்லா இருக்கு. தயவுசெய்து இதை பாருங்க, உங்களுக்கு நல்ல ட்ரீட். எஸ்கே நல்லா பண்ணிருக்காரு. ஃபேவரட் பயங்கரமா மறக்கி விட்டுருக்காரு. மொழிக்காக போராடின ஒருத்தருக்குமே இந்த படம் வந்து ரொம்ப பெரிய சமர்ப்பணம். படம் தீயா இருக்கு. Behind Me Media, we see both ahead and behind. படம் சூப்பரா இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. படம் ஃபுல்லா உங்களுக்கு நல்ல ட்ரீட். படம் எப்படி கமர்ஷியலா எஸ்கேல எப்படி பண்ணிருக்காரு? சுதா கொங்காரம்மா பத்தி சொல்ல வேண்டியது இல்லை ப்ரோ. கமர்ஷியல் எடுக்கலாம், கதையா எடுப்பாங்க. சூரிய போட்டு நம்ம தியேட்டர்ல மிஸ் பண்ணிட்டோம். இந்த படம் தியேட்டருக்கு வந்திருக்கு. இதை நம்ம ஓடிடி வர கொண்டு போவோம், தியேட்டர்லயே பார்த்தோம். என்ன சொல்றதுன்னே தெரியல, ரொம்ப எமோஷனலா இருக்கு. ஒரு சைட் ஆக்சுவலி மொழிக்காக போராடின ஒருத்தருக்குமே இந்த படம் வந்து ரொம்ப பெரிய சமர்ப்பணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். சன்னோட ஆக்டிங் என்ன சொல்றதுன்னு தெரியல, சூப்பரா பண்ணிருக்காரு. அமரனுக்கு அப்புறம் பராசக்தி வந்து ரொம்ப பெரிய லைஃப் சேஞ்சிங்கா இருக்கும். அண்ணாக்கு மட்டும் இல்ல, அதர்வாக்கும் சரி, ரவிமோகனுக்கும் சரி, எல்லாருக்குமே ரொம்ப பெருசா இருக்கு. இது வந்து சென்சாருக்கு இதனால பண்ணிருக்காங்க ப்ரோ. பட் ஆனா படம் தீயா இருக்கு. யாருமே வந்து நெகட்டிவ் மோஸ்டா வராது எனக்கு தெரிஞ்சு. அப்படியே நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்தாங்கன்னா நெகட்டிவ் ரிவ்யூஸை பார்க்காம தியேட்டருக்கு வந்து படத்தை பார்த்து எல்லாருமே பேசுவாங்க. எப்படி பண்ணிருக்காரு ப்ரோ? எல்லாரோட சூப்பரா இருக்கு ப்ரோ. எங்களுக்கு எஸ்கே அண்ணா எப்பவுமே தனி. அவரு தான் நாங்க செலிபிரேட் பயங்கரமா செலிபிரேட் பண்ணிருக்கோம் ப்ரோ. அவங்களுக்கு தான் நாங்க எப்பவுமே படத்துல எமோஷனல் கரெக்டா இருக்கா ப்ரோ? எல்லா எமோஷனும் பயங்கரமா இருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எமோஷனல் மிக்ஸ்டா இருக்கு, லவ் மிக்ஸ்டா இருக்கு, ஃபேமிலிக்கும் இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல இருந்து ஃபுல் ஃபயர் தான். எல்லாமே சூப்பரா இருக்கு. எஸ்கே எப்படி பண்ணிருக்காரு? எஸ்கே நல்லா பண்ணிருக்காரு. ஃபேவரட் பயங்கரமா மறக்கி விட்டுருக்காரு. பயங்கரமா பண்ணிருக்காரு. படம் சூப்பரா இருக்குண்ணா. ஆல் ஃபேமிலி சில்ட்ரன்ஸ் எல்லாருமே கூட்டு வந்து பார்க்கலாம். படம் சூப்பர். மியூசிக், இது பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அண்ட் தென் எஸ்கே எப்போதும் போல நல்லா வளர்ந்து வராரு. அதே தவிர கலெக்டாரு எஸ்கேவும். ஜெயம் ரவி வந்து இந்த அளவுக்கு வில்லன் கேரக்டர்ல இருப்பாரு அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அதே மாதிரி சொல்றாரு. ஜிவி மியூசிக் சூப்பரா பண்ணிட்டாரு. அதே மாதிரி இந்த மலையாளி ஆக்ட்ரஸ், தெலுங்கு ஆக்ட்ரஸ் எல்லாம் உள்ள கொண்டு வரும்போது அது இன்னும் பூஸ்ட் அப் பண்ணுச்சு மூவியை. படம் ஆக்சுவலா இது நல்லா தான் இருந்துச்சு. இப்போ இந்த ஹிஸ்டரி வந்து நிறைய பேருக்கு தெரியாது, இந்த மாதிரி நடந்திருக்குது இப்படிலாம் தெரியாது. அதனால அதை எடுத்து பண்ணிருக்கிறது வந்து ஒரு விஷயம், ஒரு விதத்துக்கு நல்லா தான் இருக்குது. அப்புறம் ஜெயம் ரவி வந்து அவரு இந்த நெகட்டிவ் ரோல் எடுத்தது அவரு மிகப்பெரிய கட்ஸ் வேணும். இந்த நெகட்டிவ் ரோல் ஹீரோ வளர்ந்த ஒரு ஹீரோ ஒரு நெகட்டிவ் ரோல் எடுத்து பண்றது கட்ஸ் வேணும். அது நல்லா பண்ணிருக்காரு. ஜி பிரகாஷ் பின்னிருக்காரு வழக்கம் போல. எஸ்கே நல்லா பண்ணியிருந்தாரு. அதர்வாவும் நல்லா பண்ணியிருந்தாரு. எல்லா ஆக்டர்ஸுமே அவங்களோட ரோல் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ லாங்குவேஜஸ்க்கு, ஸ்டேட் லாங்குவேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும், ஸ்டேட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம்னா நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் அந்த மாதிரி கஷ்டப்பட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் இப்போ வந்து ப்ராப்ளம் இல்லை. இப்போவுமே பார்த்தீங்கன்னா நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமில் கூட வெறும் நமக்கு தெரியாது, அந்த ஸ்கீம் நேமே என்னன்னே தெரியாது, படித்தாலே புரியாது. அந்த அளவுக்கு தான் இப்போ கூட நேம் வச்சுட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு தான் கொண்டு வந்து இருக்கு. ஆனால் இப்போவுமே அது நம்ம மேலே இம்போஸ் பண்ணிட்டு தான் ஹிந்தின்றது. நல்லா பண்ணிருந்தாங்க, செமையா இருந்துச்சு. செம வில்லியனிசம் சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. சுதா கோங்கரா படம் அப்படின்ற ஒரு ஹால்மார்க் நல்லாவே தெரிஞ்சு. தீ பரவட்டும். ஆமா, இல்ல வருது பரவட்டும் வரல, வேற மாதிரி வருது. ஆமா, அதெல்லாம் இருக்கு. அண்டர்ஸ்டாண்டபிள். கடைசியா அந்த ஒரு சீன் வரும். அந்த சீன் அப்ப எல்லாருமே உங்களை அறியாம கிளாப் பண்ணுவீங்க. ரொம்ப நல்லா மொழி கிடையாது, 2 மொழி தான் வரும்போது மொத்த நல்லா சப்போர்ட். கேமியோ நிறைய பேர் கேமியோ நல்லா சூப்பரா ஆக்டிங் பண்ணாரு. நல்லா இருந்துச்சு ஆக்டிங். ரவிமோகன் அவரு நல்லா பண்ணாரு. அவரோட வில்லனிசம் நிறைய நல்லா தெரிஞ்சு. என்ன கருத்து சொல்ல வராங்க? தமிழ் பத்தி தான். தமிழுக்காக மற்ற மொழிகள்லாம் வந்து போராட்டம் பண்றோம். நல்லா சாங்ஸ் சூப்பரா நிறைய பாட்டு. ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்கு, டைட்டா எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு, ஃபேமிலியா பார்க்கலாம். ஷூர் நல்லா இருக்கு, நல்லா என்ஜாயபிள். எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க, எதுவுமே குறை கிடையாது. சூப்பரா பண்ணிருக்காங்க. ஆமா, அதை பத்தி பேஸ் பண்ணதுதான். அது எப்படி ஆரம்பிச்சாங்க எப்படின்னு போட்டு சொல்லிருக்காங்க. உண்மையா காமிச்சிருக்காங்க அந்த கலவரம். ஆமா, நிறைய மறைக்கப்பட்டிருக்கு, அதெல்லாம் கூட சொல்லியிருக்கிறாங்க. நடந்ததான் காட்டியிருக்காங்க. சிலது சித்தரிக்கப்பட்டேன்னு போட்டிருக்காங்க. பட் நடந்தது உண்மைதானே. அது செம ஆக்டிங், சான்ஸே இல்ல. நம்மளுக்கே கோவம் அவரை பார்த்து அந்த மாதிரி பண்ணிருக்காரு. செம ஆக்டிங், கலைஞர் ஜெயமணி. மியூசிக் நல்லா இருக்கும்.
சூப்பரா இருக்கியா எப்படி பண்ணிருக்காரு அப்படின்னு என்ன சொல்லிட்டு போங்க. எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச வயசு 75. ஐ ஆம் த கங்க்ராச்சுலேஷன் ஃபார் எஸ்கே அண்ணா சிவகார்த்திகேயன் சார். ஓகே ஓகே செல்லம். ஐ ஆம் யா கவர்மெண்ட் சர்வீஸ் திஸ் இது நம்மளுடைய சிவகார்த்திகேயனுடைய படம் மிகவும் கருத்துள்ள மக்களுக்காக சேவைகளுக்காக எதை எப்படி செயல்படுத்த வேண்டும் எப்படி கொண்டு வர என்ற கருத்து முழுமையும் மன நிறைந்து உள்ளது. படம் நல்லா இருந்துச்சு bro. எஸ்கே அண்ணா எப்படி பண்ணிருந்தாரு? எஸ்கே அண்ணா எப்படி சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. எல்லாமே கூஸ்பம் சீன்ஸ்ல நிறைய இருந்துச்சு. படம் கதை பேஸ் பண்ணி சூப்பரா தான் இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு. எங்கேயுமே லாக் ஆன மாதிரி தெரியல. எல்லாமே ஓகே. நம்ம ரவி மோகன் அவர் எப்படி பண்ணி சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. லைக் அவரு கொடுத்த ரோல பக்காவா பண்ணிட்டாரு. ஆனா ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு வில்லன் ரோல்னா வந்துட்டு ஒரு பாயிண்ட்ல அவர் மேல ஒரு ஹேட்ரடே வந்துருச்சு. அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணிட்டாரு. காதல்வா சார், ஸ்ரீலீலா அவங்களா ஹீரோயின் அவங்க நல்லா தான் ப்ரோ பண்ணிருந்தாங்க. படம் நல்லா தான் இருந்துச்சு. ஸ்கிரீன் பிளே வைஸாவும் படம் ஸ்பீடா எல்லாமே ஓகே. பக்காவா கண்டிப்பா யாரும் ஃபேமிலி வந்து நம்ம பல்லவர் பண்ணிருக்காரு. அவரெல்லாம் சாம படம் எப்பயுமே மாசு. படம் பேசுன்னு சொல்லிட்டாங்க. படம் பயங்கரமா பேசுறதுக்கு பரவினே இருக்கு. எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஃபேமிலியா நல்லா இருக்கும். இந்த படம் எப்படி இருக்கு? எஸ்கே எப்படி பண்ணிருக்காரு? அவர் எப்படி பண்ணிருக்காரு? அவங்க எல்லாரும் எல்லாம் பண்ணிருக்காரு. படத்துல எமோஷனலா கனெக்ட் ஆகுதா? சூப்பரா இருந்துச்சு. மியூசிக் சூப்பரா இருந்துச்சு. எஸ்கே எப்படி பண்ணிருந்தாப்ல? நல்லா பண்ணிருக்காரு. எல்லாம் நல்லா ஃபேனா நீங்க சொல்லுங்க. சூப்பரா இருந்துச்சு. ஓகே. நல்லா பண்ணிருக்காரு. எஸ்கே படம் ஃபேமிலியா பார்க்கலாமா? ஃபேமிலியா. மியூசிக்ல எப்படி இருக்கு? எல்லாமே சூப்பரா இருக்கு. லாஸ்ட்ல கட்சியை காட்டிட்டாங்க. எப்படி தமிழ பத்தி பேசிக்கலாம் படத்துல? ஃபுல்லா தமிழ் பத்தி பேசிக்கலாம். சூப்பரா இருக்குது. படம் சூப்பரா இருக்கா? பிரம்மாண்டமா இருக்கு. படம் எப்படி இருக்கு? பிளாஸ்ட் தமிழ் பத்தி தான் பேசிக்கலாம் படம் போல. சிஸ்டர் படம் எப்படி இருக்கு சிஸ்டர்? சூப்பரா இருந்துச்சு. எப்படி எஸ்கே எப்படி பண்ணிருக்காப்ல? சூப்பரா நடிச்சிருக்காங்க. சூப்பரா நடிச்சிருக்காங்க. ஜெயம் ரவி சார் வில்லன் ரோல் செமையா பண்ணிருக்காரு. அவர் பார்த்தாலே கோவம் வர மாதிரி செமையா நடிச்சிருக்காரு. செமையா பண்ணிருக்காரு. ரவி மோகன் சார் அவரும் சூப்பரா பண்ணிருக்காரு. எல்லாரும் ஒண்ணு அவ்வளவுதான். மட்டும்தான் படம் சொல்லிருக்காங்க. என்னதான் நம்ம பாட்டி எல்லாம் அடிச்சுக்கிட்டாலும் எல்லாரும் அவங்க யுனைட் ஆயிடுறாங்களா படத்துல. அதுதான் வாய்ப்பு. பேசில் ஜோசப் செமையா பண்ணிருக்காரு படம். தமிழ்ல பேஸ் பண்ணி தான் ஃபுல்லா படம் ஓடுதா? ஹிந்தி எதிர்த்துலாம் கிடையாது. எங்களுக்கு வந்து எங்க மொழியை நீங்க பேச விடுங்க அப்படின்றது மட்டும் அப்படிங்கிற தான். கான்செப்ட்ல தான் போகுது. மத்தபடி மியூசிக்ல எப்படி இருக்கு? மியூசிக் நல்லா. மியூசிக் சாங்ஸ் அதுல டான்ஸ் ஃபேமிலியா பார்க்கலாம். ஓகே. அந்த இந்திய எதிர்ப்பு ஆமா, இந்தி திணிப்பு ஆப்போசிட்டா பேசிருக்காங்க. நல்லா இருக்கு. எப்படி ரவி மோகன் சார் அவர் எப்படி பண்ணிருக்காப்ல? எனக்கு எஸ்கேவும் ஜிவி தான் ப்ரோ. ஜிவி தான் மஸ்ட். இந்த வில்லன் அவர் நல்லா இல்லையா பேசா? எனக்கு பிடிக்கல, பட் ஓகே தான். ஓகே தான். படம் சூப்பரா இருக்கு. படம் நல்லா இருக்கு. ஃபிலிம்க்கு அவருக்கான நல்ல படம். சூப்பர். என்டையரா அண்ணா காலத்துல இருந்து என்னென்னலாம் நடந்திருக்கோ அதை ரொம்ப டீடைலிங்கா காட்டியிருக்காங்க. சுதா அவங்க பயங்கரமா அவங்க கதை தான் பயங்கரமா சூப்பரா இருக்கு. அதுல பிளே பண்ண கேரக்டர்ஸ் எல்லாம் சூப்பராவே பிளே பண்ணிருக்காங்க. எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா ஜெயம் ரவி சூப்பராவே பிளே பண்ணிருக்காங்க. பயங்கரமா இருக்கு. பியூரா பொலிட்டிக்கல் மட்டும் தான். ஆனா பொலிட்டிக்கல்ல இப்ப உங்களுக்கு அந்த எமோஷன் திங்ஸ்ங்கிறது இப்ப நம்ம சூரிய போட்டு எடுத்தோம்னா கடைசி ஒரு எமோஷன் திங்ஸ் இருக்கும். அந்த மாதிரி திங்ஸ்ங்கிறது இங்க பொலிட்டிக்கலாவே ரியலிஸ்டிக்கா இருக்கிறது சூப்பரா இருக்கு. படத்துல இந்தி திணிப்புல சொல்றாங்க, கட் பண்ணலாம் சொல்றாங்க. கட் பண்ண மாதிரி இருக்கா? இல்ல, மேஜர் டைலாக்ஸ் தான் கட்டு. ஆனா அந்த ஹிந்திங்கிற ஒரு விஷயத்த அதுதான் என்டையராவே ஹிந்தி தான் படம் ஃபுல்லாவே ஹிந்தி திணிப்பு பத்தி மட்டும் தான் இருக்கும். அவர் பயங்கரமா இருக்கு. எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா ஜெயம் ரவியோட திங்ஸ் வந்து சூப்பராவே இருக்கு. வில்லனிசம் பயங்கரமா இருக்கு. ஜெயம் ரவி அவர் எப்படி பண்ணிருக்காரு? 3 கேரக்டருமே சூப்பரா பண்ணிருந்தாங்க. அவரு எஸ்பெஷலி எஸ்கேனோட அந்த கேரக்டரைசேஷன் ரொம்ப சூப்பரா இருந்தது. அமரனுக்கு அப்புறம் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் சூப்பரா பண்ணிருக்காரு. மியூசிக்லாம் படத்துல ஜிவிஎல் ப்ரோ வேற லெவல் பண்ணிட்டாங்க. படம் பண்ணிருக்காரு. மெலடி எல்லாம் நல்லா இருக்கு. இந்த கோர் சாங் எல்லாம் சூப்பரா பண்ணிருக்காங்க. கோரா கத்துக்கு சாங் பண்ணிருக்காங்க. சூப்பரா இருந்தது. நல்லா இருக்கு. படத்துல ஃபைட் சீன்ல எப்படி இருக்கு? சூப்பரா இருந்தது. நைட் ஃபைட் நல்லா இருந்தது. கிளைமாக்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. அது எல்லாரும் மிஸ் பண்ணாம பாத்துருங்க. சோ எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாருங்க. ஓகே. எக்ஸ்பெக்டேஷன்லாம் வச்சுலாம் போவே தேவையில்ல ப்ரோ. உண்மையா நல்லா சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. ஆமா, நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தமிழ் நம்மளோட மொழி என்னன்னு எதற்காக அப்படின்ட்டு எல்லாமே நம்ம டிவைடட் ஆனாலும் யூனிட்டியா இருக்கணும் அப்படின்ட்டு இருக்கு. அவ்வளவுதான். நல்ல கான்செப்ட் சூப்பரா கொடுத்துருவாங்க. சும்மா இந்த டான்ஸ் ஆடுறது அந்த மாதிரிலாம் நம்ம நினைச்சுலாம் போகாது. கான்செப்ட் சூப்பரா இருக்கு. பெட்டரா இருக்கு. ஜெயம் ரவி அவர் எப்படி பண்ணிருக்காரு?
ப்ரோ அவர் பிளாஸ்ட் ப்ரோ எனக்கே இப்ப காண்ட் ஆயிடுச்சு அவரை பாத்துட்டு என்ன இவர் இப்படி பண்றாருன்ட்டு ஏதோ குழந்தை எல்லாம் சுட விடுறாரு அதான் டென்ஷன் ஆயிட்டேனே நான் எனக்கே அந்த அளவுக்கு ரொம்ப இது ஆயிடு வெக்ஸ் ஆயிடுச்சு சோ இப்ப பரவாயில்ல உண்மையா சூப்பரா இருந்துச்சு இந்த படத்தை நிறைய கட் பண்றேன்னு சொன்னாங்க அதெல்லாம் ஏதாவது படத்துல தெரியுதா அடிக்கடி வருது ப்ரோ 2-3 சீன் நேத்து ப்ரோமோல விட்டுருந்தாங்களா அண்ணாதோட ப்ரோமோ அது விட்டுருந்தோம் ப்ரோ உண்மையிலே தியேட்டரே சரியா எரப்ட் ஆயிட்டு இருக்கும் உண்மையில பயங்கரமா வந்து அண்ணாதோட ஒரு சீனும் சீனான கட் பண்ணிட்டாரா இல்ல அண்ணாதோட வர ஒரு சீன் அதை கட் பண்ணிட்டாங்க ப்ரோமோவா நேத்து விட்டாங்க அதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க அண்ணாதோட வந்த சீன் ஒன்று செம்மையா இருந்தது லாஸ்ட் தான் தியேட்டர் உண்மையிலே எஸ்கே உண்மையிலே வர கிரௌட் பயங்கரமா இருக்காரு டைலாக் டெலிவரி அந்த மாதிரி இருந்தது உண்மையிலே படம் கன்ஃபார்ம் ஃபேமிலியா வந்து எல்லாம் பார்க்கலாம் ஃபேமிலியா தான் ப்ரோ வந்து பார்க்கலாம் பார்த்தாலே எல்லாரும் குழந்தைல இருந்து எல்லாருமே பார்க்கலாம் எதுவுமே அந்த மாதிரி எந்த சீன்ஸும் இல்ல பெட்டரா இருக்கு நல்லா செகண்ட் ஹாஃப் வந்து போனதே தெரியல ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் செம்மையா இருந்தது பெட்டரா இருந்தது ஓகே